தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூட மாணவர்கள் 8 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சாம்பியன்ஷிப் போட்டிக்கு 6 நாடுகள் பங்கேற்றன. இதில் தமிழகத்தை சேர்ந்த வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு போட்டியில் பங்கேற்று 8 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்தனர். நாடு திரும்பிய அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் உறவினர்கள் பூங்கொத்து வழங்கியும் சந்தன மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிலம்ப பயிற்சியாளர் கிறிஸ்டினா பேசுகையில், நடைபெற்ற சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் தாய்லாந்து, இந்தியா, சைனா உள்ளிட்ட 4 முதல் 6 நாடுகள் பங்கேற்றன. போட்டியில் 150 வீரர்களும், இந்தியா சார்பில் 48 வீரர்களும், தமிழகத்தில் எனது வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடம் சார்பில் 8 பேர் கலந்து கொண்டு 8 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். எனது மாணவர்களுக்கு அடிப்படை கலை நன்கு பயிற்சி கொடுத்து உடல் தகுதியை மேம்படுத்தி பல நுணுக்கங்களை பயிற்சி அளித்து எந்த சூழலிலும் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைக்கும் அளவிற்கு மாணவர்களை மேம்படுத்தி 2 மாதங்களாக பயிற்சி அளித்து தாய்லாந்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். பெண்களுக்கு சிறந்த தற்காப்பு கலையாகவும் இந்த சிலம்ப கலையை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். வணக்கம். இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாருமே தாய்லாந்துல நடந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப், சிலம்பம் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப், அதுல பிள்ளைங்க எல்லாருமே இந்தியாவை சேர்ந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 8 பிள்ளைங்க என்னோட கிளப்ல இருந்து, அதாவது வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடம் சார்பாக இந்த சிலம்ப போட்டியில கலந்துகிட்டு 8 தங்க பதக்கங்களை வென்று நம்மளுடைய இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. இப்போ நாங்க போய் கலந்துக்கிட்ட அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 6 நாடுகள்ல இருந்து பிள்ளைகள் வந்து அங்க காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த நாடுகளோட போட்டியிட்டு பிள்ளைங்க வந்து இரட்டை கம்பு ஒற்றை கம்பு இந்த பிரிவுல வந்து இவங்க வின் பண்ணி மெடலை எடுத்து நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்காங்கன்றத நான் பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். பிள்ளைங்க எல்லாருமே இந்த வெற்றியை அடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய பயிற்சி எடுத்து அது மூலயமா தான் இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்கன்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. நம்ம அங்க பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி மேல் நாடுகள் ஒரு 4-5 நாடுகள் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா மொத்தம் பங்கு பெற்ற மாணவர்கள் வந்து மொத்தம் ஒரு 100க்கும் மேல இருந்தாங்க. அதுல இந்தியா சார்பா நம்ம போனது வந்து 48 பிள்ளைகள் வந்து மொத்தம் போயிருந்தோம். வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போயிருந்தாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பா இங்க இருந்து 8 பிள்ளைகள் நம்ம போயிருந்தோம். முதலாவது மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிலம்பத்துக்கான அடிப்படை உடற்தகுதி பயிற்சியை தான் நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலுமே அதை தாங்கி அந்த இடத்துல வந்து பிள்ளைங்களை எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்றதுக்காக முதலாவது அவங்களோட உடற்தகுதியையும் உடல் வலிமையும் மேம்படுத்தக்கூடிய பயிற்சியை கொடுத்தோம். அதுக்கு பிறகுதான் சிலம்பத்துல அவங்க செய்யக்கூடிய அந்த கலை நுணுக்கங்களுடைய சொல்லி கொடுத்து அங்க வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு எதிராக அவங்க எப்படி வந்து நல்ல முறையில பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வெற்றியை அடையணுன்ற ஒரு பயிற்சியை கிட்டத்தட்ட இந்த ஒரு மேட்சுக்காக மட்டும் 2 மாசம் பிள்ளைங்க டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லி அந்த பிராக்டிஸ பண்ணி இன்னைக்கு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சிலம்பத்துல பெண்கள் வந்து இது வந்து ஒரு தற்காப்பு கலையும் கூட. பெண்களுக்கு வந்து முக்கியமா கத்துக்கக்கூடிய கலைகள்ல நம்மளுடைய தமிழ்நாடு பாரம்பரிய கலையான சிலம்ப கலை வந்து வெறும் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் இல்லாம ஒரு அடிப்படை பாதுகாப்புக்குரிய டிஃபென்ஸ் கலையாகவும் நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இது மூலயமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும்
உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகரிச்சுட்டு வருது. இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகள், இங்க இருக்க பிள்ளைகள்ல நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுனால மற்ற பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்ன்றத நாங்க நம்புறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வெறும்னே இங்க மாநிலத்துல மட்டும்தான் நாங்க வந்து பங்கு பெற்றுட்டு இருந்தோம். போட்டிகளுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேசிய அளவுல இந்த போட்டி நடத்துறாங்கன்னா இது தேசியத்திலும் பரவி இருக்குன்றதுதான் அர்த்தம். ஆனாலும் இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு எல்லா நாடுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலைகள் வந்து அதிகமான வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாட்டு கலையான பாரம்பரிய கலை இந்த சிலம்பத்தை வந்து அதிகமா உலக அளவுல பரப்பணுன்றதுதான் அதாவது பயிற்சியாளர்களான எங்களுடைய ஒரு முக்கிய ஆர்வமான ஒரு விருப்பமா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய அந்த எதிர்காலத்துக்கு வந்து இது ரொம்பவே வந்து கண்டிப்பா வந்து ஊக்குவிப்பா இருக்கும். ஏன்னா இந்த கலையை வந்து ஆர்வமா கத்துக்கிற பிள்ளைங்க நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே இருக்காங்க இப்போ. சோ அவங்களுக்கு இந்த கலை மூலயமா இடஒதுக்கீடு, அதே மாதிரி அவங்க இந்த கலையை கத்துக்கிறதுக்கான உதவிகள் எல்லாமே வந்து நம்ம தமிழக அரசு சார்பா இப்பொழுது பொறுப்பேற்றிருக்க தமிழக முதல்வர் சார்பாகவும், அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்க ஆதவர்ஜினா அவர்களும் வந்து எங்களுக்கு இந்த கலையை வளர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா இன்னும் நாங்க வந்து இந்த பயிற்சியை வந்து மேம்படுத்தி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்ப்போன்றது எங்களுடைய. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா கேம்ஸுக்குமே இப்போ ஒலிம்பிக்ல இருக்கிறன்ற ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஆனா இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலையான சிலம்பம் வந்து இன்னும் ஒலிம்பிக்ல பங்கு பெறல. சோ அந்த ஒலிம்பிக்ல வந்து போய் மெடல் அடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்தியால பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இத வந்து கொண்டு போனோம்னா அதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் ஒரு தனி கவனமும் எங்களுக்கு தேவைப்படுது. இதை அவங்க செஞ்சாங்கன்னா எங்களுக்கு வாழ்நாள்ல எங்க பிள்ளைகளும் சரி இந்த கலையும் சரி வளர்றதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிலம்பத்துல இப்போ STAT இருக்கு. அதுல வந்து எல்லா கேம்ஸுக்கான ஒரு பயிற்சியாளர்களும் பயிற்சி விக்கிற ஊக்குமுறைகளும் அதுல இருக்கு. பிள்ளைங்களுக்கான ஊக்கத்தொகைகளும் இருக்கு. எல்லாமே இருக்கு. பெனிஃபிட்ஸ் எல்லா கேம்ஸுக்கும் இருக்கு. ஆனா சிலம்பத்துக்கு இன்னும் இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டுலையும் நம்ம போய் பங்கு பெறணும். இது மூலயமா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா வேலை வாய்ப்புகள் வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுனாலே இந்த கலையை கத்துக்கிற பிள்ளைகள் வந்து வளருவாங்க. இதுல எடுக்கலன்னு சொல்ல வரல. அவங்க இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்தினா எங்களுக்கு ஊக்குவிப்பா இருக்கும்ன்றதான் நாங்க சொல்ல வரோம். என்னுடைய நேம் வந்து கிறிஸ்டினா, வீரத்தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தோட நிறுவனர். 14 வருடங்களாக சிலம்ப பயிற்சியாளரா இருந்துட்டு வரேன்.